ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே பன் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில வர மாரி நல்லா சாஃப்ட்டாவும், டேஸ்டியாவும் இருக்கும். 3 கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு ஜல்லடையில போட்டுக்கலாம். ஜலிச்சுட்டு அதிலேயே 3 கப்பு மைதா மாவு போட்டுக்கிறேன். 3 கப்பு கோதுமை மாவு, 3 கப்பு மைதா மாவு. ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே கலந்து விட்டுறேன். மைதா, கோதுமை எல்லாம் ஒட்டுக்கா கலக்கிற மாரி கலந்து விட்டுறேன். அஸ்க் எடுத்திருக்கேன். 1/2 கப் அஸ்க்கு. அஸ்கில் நார்மல் நம்ம டேப் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறோம். 1/2 கப்பு அஸ்க்குக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்படியே வச்சிடுறேன் அது. ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஈஸ்ட் போடும்போது பாத்திரம் நல்லா சுத்தமாக இருக்கிறதா காஞ்ச பாத்திரமா பார்த்து போட்டுக்கலாம். சர்க்கரை 6 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரா சுகர் எடுத்திருக்கேன். நல்ல வெதுவெதுப்பான தண்ணி. அஸ்க்குக்கு பச்சை தண்ணி ஊற்றினேன். ஈஸ்ட்டுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி கலக்கி விட்டுறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு கலக்கிடுறேன். கலக்கிட்டு இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டு எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிச்சுக்கலாம். தண்ணி ஒட்டுக்கா ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவும் போட்டாச்சு. இப்போ அஸ்க்கும் போட்டுக்கிறேன். கை வச்சும் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிக்கிறேன். நம்ம பன்னுக்கு வந்து எப்பயுமே மாவு ரொம்ப நேரம் பிசையணும். சாஃப்ட்டாக கிடைக்கும். அப்போ தான் பன்னு. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும். எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிச்சுக்கலாம். தண்ணி வந்து வார்ம் வாட்டரே ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஒட்டுக்கா ஊற்ற வேண்டாம். மாவு இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. மறுபடியும் நம்ம தண்ணி கொஞ்சம் இருக்குது. மொத்தமாக எனக்கு 3 கப்பு தண்ணி ஆச்சு. மாவு பிசைறதுக்கு மட்டும் 3 கப்பு தண்ணி. அஸ்கில் 1 கப்பு தண்ணி தனியாக ஊற்றிருக்கேன். நம்ம அஸ்க்கு சேர்த்தும்போது தண்ணி நம்மளுக்கு நிறையவே பிடிக்கும். அதேபோல் ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு தண்ணி எடுத்துக்கும். அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. எல்லா தண்ணியுமே நம்ம வார்ம் வாட்டர் தான் ஊற்றுறேன். அஸ்கில் மட்டும்தான் பச்சை தண்ணி ஊற்றினேன். மொத்தமாக நான் 10 நிமிஷம் அடிச்சிட்டேன். இப்போ ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி மறுபடியும் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான். எலக்ட்ரிக் பிளெண்டர் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம கையில் பிசையணும். கை வச்சு கொஞ்சம் நேரம் அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷீட் விரிச்சிட்டு அது மேலே போட்டு பிசைய போகிறேன். நம்ம பன்னுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்தளவு தான் நம்மளுக்கு பன்னு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். மிச்சம் ஆயில் இந்தளவு இருக்குது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒட்டுக்கா பிசைய முடியலைன்னா 2 பாகமாக வச்சு பிசைஞ்சிக்கலாம். நான் ஒட்டுக்காவே பிசைஞ்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். நான் கையிலேயே ஒரு 8 நிமிஷம் போல் பிசைஞ்சேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா உருட்டிடலாம். மாவு பாருங்கள் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. அப்படியே அந்த பவுல் மாவு பிசைஞ்சு பாருங்கள். அதே பவுலில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவுலாம் எடுத்து அப்படியே போட்டுடலாம். அதில் போட்டு மேலாக இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். நான் மொத்தமாக 1/2 கப் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதிலே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். 125 ml கப்பில் தான் ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு அப்படியே எல்லா பக்கம் தடவி விட்டு மூடி வச்சிடலாம். காஞ்சி போகாத மாதிரி இருக்கட்டும். இது ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 45 நிமிஷம் ஆச்சு. நல்லாவே பொங்கியிருக்கு. நம்மளுக்கு கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தால் சீக்கிரமாக பொங்கிடும். ரொம்ப குளிர்ச்சுன்னா பொங்கறதுக்கு லேட் ஆகும். மறுபடியும் கை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். மூடி வச்சு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வச்சேன். 20 நிமிஷத்தில் பாருங்கள் சூப்பராக பொங்கியிருக்கு. நம்ம அமுத்துனா பால் மாதிரி மேலே வருது. இந்தளவு மாவு பொங்கியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பன்னு நல்லாயிருக்கும். இப்போ 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். மறுபடியும் நம்ம கை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும்.
மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் பெசஞ்சேன். 2 பாகமா எடுத்துட்டு 2 பாகமும் ஒவ்வொன்னுத்தையும் 5, 5 நிமிஷமா 2த்தையும் சேர்த்து மொத்தமா 10 நிமிஷம் பெசஞ்சேன். கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நம்மளுக்கு பன் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் பன் எடுத்திருக்கேன். கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் எப்படி செய்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு குழி மாரி செய்துக்கிட்டேன். அப்புறம் சைடுல இருக்கலாம் சேர்த்து உருண்டை பிடிச்சிட்டேன். பன் செய்றது ரொம்ப ஈஸிங்க. இதே போல நீங்க செய்து பாருங்க. சூப்பரா வரும். அப்படியே கீழ வச்சு உருட்டிக்கலாம். அவ்வளோதான். பன்னு சூப்பரா ரெடி ஆயிரும். கீழலாம் அப்படியே சேர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான். பன்னு பாருங்க நல்லா ஈஸியா வந்துருச்சு. இன்னொன்னு கூட நான் செய்து காமிக்கிறேன். எல்லாமே இதே மாரி செய்து எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சதெல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். காஞ்சு போகாம இருக்கணும். செய்து காமிக்கிறேன் பாருங்க. கீழ இந்த மாரி வச்சுட்டேன். சைடுல இருக்கலாம் சேர்த்து அப்படியே உருண்டை பிடிச்சாச்சு. கீழ வச்சு அப்படியே உருட்டிக்கலாம். கை ரொம்ப அமுத்தக்கூடாது. நான் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்க. கை சும்மா அப்படியே மூடி வச்சு இப்படி உருட்டுறேன் அவ்வளோதான். இன்னொன்னு கூட செய்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி ஹோல் போட்டு அப்படியே வச்சு சேர்த்து வச்சுட்டு கையிலே வச்சு உருட்டி காமிக்கிறேன் பாருங்க. கையில வச்சு இந்த மாரி உருட்டுனீங்கன்னா போதும். சூப்பரா பன்னு ரெடி ஆயிடுச்சு. அதேபோல எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படியே பேக்கிங் ட்ரேல எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலாக கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி மறுபடியும் இத ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பொங்கறதுக்கு. ஒரு சிலிக்கான் மேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே பொங்கி வந்திருக்கு. டபுள் ஆயிடுச்சு நம்ம வச்சதோட. மேலே கொஞ்சமா பால் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு பால் அப்ளை பண்ணாலுமே எனக்கு அந்த அளவு கலர் வரலைங்க. யூடியூப்லாம் நல்லா பால் அப்ளை பண்ணா நல்ல கலர் வர மாரி காமிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி வரல. மேலே கொஞ்சமா எள்ளு தூவிக்கலாம். இன்னொரு ட்ரேவும் அதே போல் வச்சு ரெடி பண்ணிட்டேன். 180ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 to 20 நிமிஷம் வைக்கலாம். எனக்கு 17 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே மேலாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் மேலே இந்த மாதிரி கிரிங்கிள் டாப் வருது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம்பளாம் எடுத்து பன்னை அமுத்தி காமிக்கிறோம், புட்டு காமிக்கிறோம் பாருங்கள். அதே போல் எங்கள் பேரன் வந்துட்டாப்புல இப்போ. நானும் அமுத்தி காமிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அவங்க கையில் கொடுத்தாச்சு அப்படியே. பாருங்கள் எப்படி அமுத்தி அமுத்தி காமிக்கிறாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க பன்னு. புட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். அவங்க குட்டி கையில் சின்னதாக புட்டுட்டாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க பன்னு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராக வரும். எனக்கு இந்த 6 கப்பு மாவுக்கு மொத்தமாக இது இந்த சைஸ் பன்னு 27 பன்னு வந்துச்சுங்க. 180ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 17 நிமிஷத்தில் பன்னு பேக் ஆகிடுச்சு. சூப்பரான பன்னு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.